அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழ நாட்டான். இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த செண்டுமல்லி செடி தரையிலேருந்து எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எத்தனை செடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 செடி இருக்கும். இந்த 10 செடியில் எவ்வளோ பூ இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து உரம் போட்டு விளைய வைக்கக்கூடிய ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் இந்த 10 செடியில் இவ்வளோ பூக்கள் இருக்குது. இப்போ அதே வந்து வேலியில் ஒரு செடி வந்து தப்பிச்சு முளைச்சி ஒரு செடி மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு செடி எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள். இது பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே செடி தான். இது ஃபுல்லாக ஒரே ஒரு செடி. இந்த ஒரு செடியில் எவ்வளோ கிளை விழுந்திருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பூ விட்டுருக்கு பாருங்கள். இந்த பூக்கள் பூத்துருக்கிறதுக்கும் அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், இது 10 செடி சேர்ந்து எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். இந்த 10 செடிக்கும் இந்த ஒத்த செடிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஈல்டு எதில் நிறைய இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ உரம் நீங்கள் போடாமல் விட்டாலே இந்த வேலியில் இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய சத்தில் எடுத்துக்கிட்டே இவ்வளோ காய்ப்பு நமக்கு காய்ச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த செடியில் நம்ம உரம் போட்டு என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த டிஃப்ரெண்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் விவசாயி ஆயிடலாம். நன்றி நண்பர்களே.